நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட இந்த தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்காக பிகினர்ஸ்க்காக நான் வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுலேயும் இது வந்து ஸ்பெஷல் அட்வான்ஸ் லெவல் வந்து பிஇபி லெவல், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து என்ட்ரி வந்து டார்கெட், ஸ்டாப் லாஸ், சப்போர்ட் ஸோ எங்கே வைக்கலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்டும் என்னோடய டெலிகிராம் சேனல் மூலிமா தந்துட்டுருக்கேன். விருப்பம் உள்ள நண்பர்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இதில் தந்திருக்க லிங்கை பயன்படுத்தி ஜீரோதா, அப்ஸ்டாக், சாலிஸ்ப்ளோ, தான் ஸோ மேக்ஸிமம் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸாக இருக்குது. அதை விருப்பப்படுறவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் லைவ் அப்டேட் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு சில நாள் என்னால் மார்க்கெட் வந்து இது பண்ண முடியலனாலும் நான் டியூட்டியில் இருந்தாலும் ஸோ கிடைக்கக்கூடிய பிரேக் டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் லைவ் அப்டேட் தருவேன். மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது, நீங்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத என்னால் முடிஞ்சு அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி லாங் டைம், ஷார்ட் டைமுக்கான ஸ்டாக்ஸை பற்றின அப்டேட்டும் இதில் தருவேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே, ஸோ காந்தி ஜெயந்தி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் லெவல் என்னென்ன அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ லைவாக நம்ம பார்க்கலாம், ஃபிபனாச்சி லெவல் வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த அட்வான்ஸ் லெவல் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் அந்த லெவலை நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், நான் வந்து நேற்று இந்த லெவல்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வீடியோ பார்க்காதவங்க நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இந்த வாய்ஸ் இதில் சொல்லியிருக்க அந்த மெசேஜை நீங்கள் கேளுங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த புட்டில் வந்து யாரெல்லாம் வந்து பை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களோ அவங்க ஹோல்டு பண்ணவங்க, அதாவது இந்த செல்லர்ஸு, கால் செல்லர்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி புட் பையர்ஸ், இவங்க எல்லாரையும் வந்து பேனிக் பண்ணணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஒரே கேண்டில் அடித்து மேலே வரையும் தூக்கிட்டு வருவான். நான் வந்து நேற்று அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரே கேண்டில் எவ்வளோ தூரம் அடித்து தூக்கியிருக்கான் பாருங்கள். நான் இதை வந்து ஒரு ப்ரொடிக்ஷனில் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து ஒரே அடி அடிச்சிட்டான். ஃபஸ்ட் கேண்டில் அடித்து அவங்கள பேனிக் இது பண்ண வச்சிட்டான் பாருங்கள். ஸோ இந்த ஒரே கேண்டில் மூவ் வந்தது காரணம் என்னென்னா, அவங்க பயந்துட்டு வந்து அவங்க செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் பை பண்ணாங்க. ஸோ இதுக்கு இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை கீழே வந்து செல் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நோ ட்ரேடிங் ஜோன் நான் வந்து நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த நோ ட்ரேடிங் ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்லேயே அப்படியே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. அந்த 53,000 வரல. அதே மாதிரி இந்த 53,000க்கு கீழே நம்ம பிபி லெவல் கீழே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறான், அதை நீங்கள் நோட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் மார்க்கெட்டில் வந்து லைவ் அப்டேட் தந்திருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த டவுன் சைட் ஃபிபனாச்சி டவுன் சைட் லெவலும் தந்திருப்பேன். நோட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து பிகினர்ஸ் வந்து இதுக்குள்ளே நோ ட்ரேடிங் ஜோனு, இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த 872, ஸோ இங்கே வந்து இந்த டார்கெட் அடிச்சுட்டு அப்படியே வந்து திரும்பவும் மார்க்கெட் மேலே போயிருப்போம். இந்த பாக்ஸ்குள்ளே போயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருப்போம். நீங்கள் என்னோடய பிஇபி லெவலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், என்னோடய போர்ட்ஃபோலியோ பாருங்கள். நான் இன்றைக்கி லைவில் ட்ரேட் பண்ணதில் ஸ்கேல்பிங் தான் பண்ண முடிஞ்சுது. பிஇபி லெவலில் வச்சு என்ட்ரி கரெக்டாக எடுக்க முடிஞ்சுது. பட் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஆல்டர்னேட்டிவாக போயிட்டு இருந்தான். ஸோ செல்லர்ஸ்குள்ளே வந்து இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருந்ததுனால ஸோ டார்கெட் அச்சீவ் மேலே வந்து ஒரு சில டார்கெட் போனால் ஒரு சில டார்கெட் வந்து ரிவர்ஸ் அடிச்சிட்டான். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி குவான்டிட்டியை வந்து ஒரு வாட்டி வாங்குறது டக்குன்னு வித்துறது. ஸோ ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டாக ஸோ அந்த மாதிரி நான் பண்ண முடியுது. சரிங்களா? இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸாக போனதுனால, ஏன்னா ஃபஸ்ட் கேண்டில் வந்து இவ்வளோ பெருசாக அடிச்சிட்டான் அப்படின்னாலே அன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்த கேண்டில் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நுணுக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒரு சில நாள் மார்க்கெட் ஏன் இப்படி சைட்வேஸில் போகிறான் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கேண்டிலே வந்து எல்லாருமே வந்து ஹை வால்யூமில் உட்காந்துருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து மார்க்கெட்டை டிசைட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் கீழே போகணுமா, இல்லைனா திரும்பவும் அந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கணுமா. ஸோ இந்த பையர்ஸ் செல்லர்ஸ் 2 பேரும் டாமினேஷன் யார் பண்ணுறாங்களோ, புட் செல்லராக கால் செல்லராக யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்த மார்க்கெட் ரேஞ்ச் வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்த டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 53,400 புட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ நம்ம பிஇபி லெவலை பயன்படுத்தி
கன்டினியூஸாக உட்காந்து ட்ரைல் பண்ணவங்களால ட்ரைல் பண்ணியிருக்க முடியும் பி லெவலில் பயன்படுத்தி. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியல பாருங்கள். ஸோ அது அப்டேட் டைமிங் கூட அடிக்கடி தந்திருக்க மாட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் தந்துட்டு அதுக்கப்புறம் அவுட் ஒர்க்லாம் போயிட்டேன் சரிங்களா. ஸோ பட் நம்ம அக்யூரசி பாருங்கள், நம்ம பிஇபி லெவலில் கரெக்டாக மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் கேண்டில் கீழேருந்து மேலே வந்து விழுந்தவன் அந்த 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப சப்போர்ட் எடுத்தான், ரீடெஸ்ட் பண்ணான். ரீடெஸ்ட் பண்ணும்போது யாராவது இந்த புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கெயின் பாருங்கள் 254 பாயிண்ட். அதே மாதிரி 53,300 புட் ஆப்ஷன் கரெக்டாக அந்த ஃபஸ்ட் கேண்டில் கீழே விழுந்தவன் திரும்ப நம்ம பிஇபி லெவலில் சப்போர்ட் எடுத்தான் 176 பாயிண்ட்டு. இதெல்லாம் லைவ் ப்ரூஃப் நண்பர்களே. அதே மாதிரி 300 பாயிண்ட் 53,500 டீப் இந்த மணி. இப்போ பாருங்கள், நம்ம பிஇபி லெவல்கிட்ட அவ்வளோ பெரிய கேண்டில் கீழே விழுந்தாலும் அங்கேருந்து வந்தவன் நம்ம பிஇபிக்கு மேலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த விக்கி ஃபார்ம் பண்ணி கரெக்டாக அது மேலே அப்படியே 300 பாயிண்ட் மேலே பாயிண்ட் தந்துட்டு போயிட்டான் பாருங்க. ஸோ நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் காலைல 10:30 மணிக்கு நான் ட்ரேட் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு ஒரு புட் ஆப்ஷன் மட்டும் எனக்கு வந்து மைனஸில் இருந்தது. பட் அது இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ளஸில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் அதை ஈக்குவல் பண்ணிட்டேன் ட்ரேட் எடுத்து சரிங்களா. ஸோ நான் மேக்ஸிமம் லாஸ்ட்டில் வந்து வைக்க மாட்டேன். ஸோ நம்ம எனக்கு எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் எக்ஸிட் ஆகணுன்றது கொஞ்சம் தெரியுன்றதுனால அந்த மொமெண்டமில் நான் வந்து ஸ்கால்பிங் பண்ணிவிடுவேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ப்ராஃபிட் ப்ரூஃப் நான் அதே தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது நேற்று நான் போட்ட சார்ட்டு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்லேயும் நோ ட்ரேடிங் ஜோனுன்றது கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. 53,300 புட் எக்ஸாக்ட்லி டுக் சப்போர்ட் அவர் பிஇபி லெவல். பாருங்கள், நம்ம பிஇபி லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு வாட்டி ஃபஸ்ட்டில் வந்து மேலே 295 பாயிண்ட்டு திரும்பவும் கீழே விழுந்தவன் திரும்ப இன்னொரு வாட்டி ஒரு 12 மணி போல் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பவும் வந்து ஒரு 200 பாயிண்ட் தந்திருக்காங்க. ஸோ 2 வாட்டி நம்ம பிஇபி லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் தந்திருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி 53,400 புட் ஆப்ஷன். ஸோ 361 பாயிண்ட். ஸோ பிஇபி லெவல் டுக் சப்போர்ட் சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு அக்யூரசி வந்து நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டரில் நம்ம வந்து அக்யூரேட்டாக டெய்லி தந்துட்டுருக்கோம் நண்பர்களே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் கிடையாது, டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 53,500. ஸோ 420 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம பிஇபி லெவலுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனவன் அப்படியே வர 420 பாயிண்ட் மேலே தந்துருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப பிஇபி லெவல்கிட்ட வரவே இல்லை சரிங்களா. அதே மாதிரி 53,000 சிஇ ஆர் பிஇ போத் ஸ்டில் அண்டர் அவர் பிஇபி ஒன்லி கேர்ஃபுல் கைஸ் அப்படின்றத 12:56 நம்ம இந்தியா டைமுக்கு 1 மணிக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தேய்ச்சி மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்பைரின்றதுனால சரிங்களா. ஆக்சுவலாக நாளைக்கு தான் எக்ஸ்பைரி, நாளைக்கு ஹாலிடேன்றதுனால எக்ஸ்பைரியை முன்னாடியே போட்டு தீட்டிட்டான் நமக்கு சரிங்களா. ஸோ இதான் நண்பர்களே, நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலில் பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம லிங்க்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், நான் இந்த 53,000 ஆர் அபவ் ஓப்பன் ஆச்சுன்னா பட் மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆகலை. ஸோ கொஞ்சம் இங்கே தான் ஓப்பன் ஆகணும். இங்கேன்னா 52,911 ஓப்பன் ஆகணும் சரிங்களா. ஸோ இந்த கேப் டவுன் மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப அந்த 53,000 சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போனவன் 53,235 வரையும் போயிருக்கான். போயிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் 804 நான் தந்திருக்கேன் சப்போர்ட் லெவல். அதாவது 962, 825, 804. ஸோ இங்கே பாருங்கள், அவன் மார்க்கெட் வந்து 818 வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டான். இங்கே பாருங்கள் சரிங்களா. ஸோ அது வந்து திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்ப அடுத்த கேண்டிலும் வந்து இது வந்து டபுள் பாட்டம் மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். ஸோ இந்த ஹையர் ஹை இங்கே பிரேக் பண்ண முடியாதனால திரும்ப என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து கீழே வந்துட்டான். கீழே வந்தால் திரும்பவும் இது கீழே லோவர் லோ ஃபார்ம் பண்ண முடியாமல் கன்சல்டேஷன் ஜோனில் போயிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து இந்த லோவர் லோ பிரேக் பண்ணியிருந்தான் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஃபால் கிடச்சிருக்கும். பட் அந்த இடத்துல திரும்பவும் சப்போர்ட் எடுத்து மேலே அந்த நோ ட்ரேடிங் ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் உள்ளே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
என்எஸ்சி வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். மார்க்கெட் க்ளோஸ் வந்து 52,978. நம்ம அந்த 53,000க்கான லெவல் எடுத்து பார்த்தோம் பாருங்கள். இங்கே என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். 53,000 புட்டு. ஸோ 53,000 புட்டும் பார்க்கணும், 53,000 கால் அதுவும் தந்திருக்கான். ஸோ இவங்க 2 பேர் தான் முதல்ல காம்படேட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கான்னு பாருங்கள். 53,500 கால், 53,500 புட்டு. ஸோ இந்த 53,000லேருந்து 53,500ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனாலனா இந்த 53,000 இங்கே, அதே மாதிரி 54,000. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 53,500. ஸோ அவங்களும் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால 53,000லேருந்து 53,500 வரைக்கும் உள்ள இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து இம்பேக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து கால் சைடில் 53,000 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 53,000. ஸோ 53,000 கால் வந்து இந்த லோ ப்ரைஸை கூட்டுங்க. 53,530. 53,000 க்ளோஸ் ப்ரைஸையும் கூட்டிக்கோங்க. 53,000 ப்ரீவியஸ் க்ளோஸையும் கூட்டிக்கோங்க. 53,000 ஹை ப்ரைஸ் இதையும் கூட்டிக்கோங்க. அதே மாதிரி 53,000 புட் ஆப்ஷனுக்கு இந்த லோவை மைனஸ் பண்ணுங்கள். 53,000 க்ளோஸ் ப்ரைஸ் புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ் மைனஸ் பண்ணுங்கள். ஹை மைனஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவல் கிடைக்கும். கால் சைடில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப் சைடு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு 200-300 பாயிண்ட் கேப் விட்டு கூட நீங்கள் அப்படியே கேப் அப்னா எப்படி இருக்கும் அப்படின்றத அசியூம் பண்ணி பாருங்கள். ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்னா எப்படி இருக்கும், ஒரு 300 பாயிண்ட் கேப் அப்னா எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளாட் ஓப்பன்னா அந்த 53,000 ரேஞ்சிலே, அதாவது 52,900 இல்லை 52,800, ஸோ அந்த ரேஞ்சு கேப் டவுன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லெவலும் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பிகினர்ஸ் வந்து பேனிக் ஆகாமல் ட்ரேட் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம ஃபிபனாச்சி சார்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ என்ன மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கானோ அந்த லெவலில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் முதல்ல. ஸோ நம்ம நல்ல ரேஞ்சு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்விங் ஹையாக எங்கே இருக்கோ அந்த ஸ்விங்லேருந்து ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் எல்லோ. ஸோ அப்போ 2 நாளோட லெவல் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ சைட்வைஸ் மாதிரி போனதுனால இந்த சின்ன ஸ்விங் எடுத்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி அந்த ஃபஸ்ட் கேண்டில் அதை எடுத்து கூட நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் கிடைக்கும். கொஞ்சம் பெரிய ரேஞ்சு பெரிய ஸ்விங்லேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ரேஞ்ச் கிடைக்கும். அவ்வளோதான். சின்ன ரேஞ்சு பெரிய ரேஞ்சு இதுதான் உங்களுக்கு சின்ன சிம்பிளான விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இப்படி ஃபிபனாச்சி சார்ட்டை வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த கோல்டன் ரேஷியோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெட் லைன் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது இது வந்து உங்களுக்கு திரும்ப சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 1.0 லெவல், இந்த 1.618 இந்த லெவல்லாம் வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து ரெட் கலரில் போட்டுக்கோங்க. $2.618. அதே மாதிரி இப்போது நல்லா ஹையஸ்ட் ஸ்விங் அதையும் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஹையும் இன்னைய லோவும் மார்க் பண்ணிங்கன்னா அது ஒரு லெவல் கிடைக்கும். அந்த லெவலையும் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்விங் கிடைக்கும். இந்த பெரிய ஸ்விங்லேயும் உங்களுக்கு இந்த கோல்டன் ரேஷியோ லெவல் வந்து ரொம்ப ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். ஸோ அந்த இடம் வரும்போது மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடிப்பாங்க. அதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அதை தொடர்ந்து மார்க்கெட் மேலே போவான். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வந்துடும். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய அந்த 1.0 லெவல் 1.6 பாருங்கள். அதில் அந்த ஷார்ட் ரேஞ்சில் கிடைச்ச லெவலும் இதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இதே மாதிரி ஒயிட் ரேஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஷார்ட் ரேஞ்சில் இது வரைக்கும் தான் லெவல் கிடைச்சிது. இது வந்து ஒயிட் ரேஞ்சாக எவ்வளோ பெருசாக கிடைக்குது பாருங்கள். இது வந்து அப்கமிங் வீக்ஸ் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோ தூரம் போகாது. ஸோ அதனால் இந்த ஷார்ட் ரேஞ்சில் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி நீங்கள் வந்து ரேஞ்சை வந்து ஒயிட் ரேஞ்ச் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சு மார்க் பண்ணிங்கன்னா ஏதாவது வந்து 1.618 2.618 மார்க் ஈவனாக ஒரே லெவலில் வருது அப்படின்னா அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். சரிங்களா? இப்போ பாருங்கள், டவுன் சைடு வந்து ஷார்ட் ரேஞ்ச் வச்சுருக்கேன்.
இதில் ஒயிட் ரேஞ்சு வந்து லெவல் இல்லை, அதனால் வந்து ஷார்ட் ரேஞ்சை வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் இந்த டவுன் சைடில் கோல்டன் ரேஷியோ மார்க் பண்ணுங்க. இந்த லெவலில் இதை வந்து க்ரீன்லேயோ எல்லோலேயோ மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா டவுன் சைடு. இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இதுதான் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டவுன் சைட் லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க, க்ரீனில் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ தான் டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன். டியூட்டிக்கு போயிட்டு வந்து உங்களுக்காக இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா மணி வந்து குவைத்தில் 12:15 ஆகுது. சரிங்களா? ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தூக்கத்தை விட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு போகிற நண்பர்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் முக்கியமாக என்னோடய டைமை வந்து இவ்வளோ தூரம் நான் உங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன், சொல்லி தந்துட்டுருக்கேன் நண்பர்களே. அந்த டைமை வந்து நான் உங்களுக்காக வந்து எவ்வளோ செலவிட்றேனோ அதுக்கான ஒரு பெனிஃபிட்டாக எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது, என்னோடய வீடியோஸ் மூலிமா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் அடைய முடியுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இல்லை என்னோடய லெவல்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு ஜஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 100% அக்யூரசி இருக்கும், அதில் எந்த மிஸ்டேக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தாலும், கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். சரிங்களா? ஸோ தவறு செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. இன்கேஸ் ஏதாவது திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ நல்ல விஷயத்த யார்கிட்டேருந்து எப்போ வேணால் யார் வேணால் கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ இது சரி, ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு அப்கமிங் டேஸில் இந்த லெவல்ஸ் எல்லாம் முக்கியமாக இருக்க போகுது. சரிங்களா? அதாவது நாளைக்கு 3ஆம் தேதிக்கான மார்க்கெட் வந்து. சரிங்களா? 2 அக்டோபர். ஓகே நண்பர்களே, இந்த லெவலெல்லாம் நீங்கள் நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த ஜோனில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த லெவல் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். வழக்கம் போல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மேலே இந்த ரெட் கலர் லைனை உடச்சி போனால் இங்கே வந்து கால் சைடு போங்க, அப்படி இல்லைன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். ஓகே, ஃபார் பிகினர்ஸ். ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் ஃபார் டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ notify this all the levels. ஓகே கைஸ். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் இந்த 53,000 மேலே சஸ்டெயின் ஆகி வந்தாலும், ஸோ இந்த லெவலுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிறான்னு பாருங்கள், 53,087. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் அதுக்கப்புறம் இந்த அப்கமிங் மேலே இருக்க லெவலெல்லாம் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான். அதே மாதிரி சைக்காலஜிக்கல் நம்பர் எங்கே இருக்கிறது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன் சைட் லெவல் இங்கே இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் டவுன் சைட் லெவல் எப்பவுமே நோட் எடுங்க. வாய்ஸ் வந்து ஹஸ்கி வாய்ஸ் தான் பேசுவேன் நண்பர்களே. மணி வந்து மிட் நைட் ஆகுது, அதனால் குழந்தைகள்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நாளைக்கு காலையில் அவங்களுக்கு ஸ்கூல் ஏர்லி மார்னிங் போகணும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் ஹஸ்கி வாய்ஸில் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக பேசுவேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டு இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சாரி கைஸ். ஸோ நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ப்ரீமியம் கால்குலேஷன். முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட் லெவல். அதே மாதிரி இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா அதோட அப்சைட் லெவல், டவுன் சைட் லெவல். மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பிக் கேப் அப், அதாவது 53,500, ஸோ இல்லை 53,300க்கு மேலே, 400க்கு மேலே, அதாவது 500 இல்லை அதுக்கு மேலே பெரிய கேப் அப் ஓப்பன் ஆனால் இந்த லெவல் அப்சைட், டவுன் சைட். அதே மாதிரி கேப் டவுன், இதோட லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 செகண்டு, சப்போர்ட் லெவல் இன்னும் மார்க் பண்ணல. ஸோ அதே மாதிரி இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் அப்படின்னா இதுதான் அப்சைட் லெவல் அண்ட் டவுன் சைட் லெவல். ஸோ நமக்கு வந்து இந்த என்எஸ்சி சார்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 53,000, 53,500 தந்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு இடைப்பட்ட நம்பரில் 53,000க்கு 54,000 இடைப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா
53,500 தான். ஸோ அதுதான் ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல்லாம் வந்து முக்கியமான லெவலாக இருக்கும். அதே மாதிரி அதோட டார்கெட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் மெயின் திங் வந்து இந்த பிஇபி லெவலும் அதோட சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டில் கூட சப்போர்ட் எடுத்து பிஇபி லெவலை வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் லெவல் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இதுதான் நண்பர்களே வரக்கூடிய நாளான்னைக்கான வியாழக்கிழமைக்கான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 61 பேர் தான் இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லி மறக்காமல் இந்த லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க டெலகிராம் குரூப்லேயும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.